கடகம் ராசி, உங்களுடைய அன்பான பேச்சாலும் சரி, அன்பான நிர்வாக திறனாலும் சரி, எல்லோரையுமே உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலே இருக்காங்கல்ல அதிகாரத்தில், அவங்கள கூட உங்களோட திறமையால் வலுவிழக்க செய்யக்கூடிய தன்மை கடகராசிக்கு அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன், ஒருத்தரோட மனசை சந்திரன் தான் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கடகராசி. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள். எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே சகஜமாக பழகி எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தீவிரமாக ஆலோசனை செஞ்சு செயல்படக்கூடிய தன்மை. துணிஞ்ச பின் துயரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சொல்லு கேட்டதான் நண்டு பிடி போட்டு உங்கள் காரியத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்குவீங்க. இப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலை உருவாகி இருக்கு, இந்த நிலையால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போறீங்க, அதாவது பங்குனி மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் மேன்மையாட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசி, நீங்கள் பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னா அதை பெற முடியும். எப்படின்னா உங்கள் ஜாதக அமைப்பால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில் பெற உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க, தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய, இதில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளையும் முடித்தெறிய முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு, இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், இதில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்து வருவதால் நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு கிடைக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், எப்போவுமே சிந்தித்து செயல்படுத்தி மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கிரக அமைப்பு பார்க்கும் பொழுது ஒரு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் 17ஆம் தேதியிலேயே வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. உங்கள் தேவைகளுக்காகவும் ஆடம்பரமாக வாழ்வதற்காகவும் கையிருப்பு இந்த காலகட்டத்தில் கரையலாம், கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகிடும். நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த நிலை இப்போ மாறுது. உங்கள் தாயோட உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் குறையும். தாய் வழி உறவுகள் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எடுக்கிற வேலைகளில் வெற்றியும் எதிர்பார்த்த ஆதாயமும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் உண்டாகுது. திடீர் வாய்ப்புகள் வருங்க. அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வாசலுக்கு வந்தது போல் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் தன குடும்பாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி எல்லாமே பரிபூர்ணமாக உங்களை விட்டு விலகிடும். பொது வாழ்க்கையில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் கிடைக்காம இருந்த பொறுப்பும் பதவியும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா வேலையிலுமே நீங்கள் ஆதாயத்தை பெறலாம். அதுவும் இந்த மாதம் பாருங்கள், விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடந்த காலத்தில் பாருங்கள் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தவங்களாக இருக்கீங்க. அந்த நெருக்கடி இப்போ உங்களை விட்டு விலகுது. இந்த மாதம் எல்லா அமைப்புகளுமே நல்லா இருக்குங்க. தொட்டது துலங்கும், நினச்சது நடக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்துலையுமே செயல்படணும். கொஞ்சம் அசால்ட்டாலாம் இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். நிலுவையில் இருக்கிற வழக்கு விவகாரங்களை இந்த மாதம் செயல்படுத்தினா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெறலாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முதல்ல விளைச்சலை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். வயதானவங்களுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இருந்த தடை தானாக விலகும். பொது தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெற முடியும். கொஞ்சம் கவனமாக படிப்பு விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும்.
நல்ல மதிப்பெண் எடுக்க வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு உங்களுக்கான பணிகளை தொடங்குங்க. நன்மைகளை நீங்கள் பெறலாம். நினச்சது நடக்கும், வெற்றி வாய்ப்பு உண்டாகும். அடுத்து பாருங்கள், பூசம் நட்சத்திரக்காரங்க. நினச்சதை சாதிக்கிறதுல நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது சுருக்கமாக சொன்னால் சிறப்பான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்து நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை உங்களுக்கு கொடுத்து வந்த ஒரு கிரகம் தான் சனி பகவான். பாக்கியஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்கிறதுனால கடந்த கால நெருக்கடி உங்களை விட்டு நீங்குது. எவ்வளவு நெருக்கடிகளை நீங்கள் கடந்து வந்தீங்களோ அந்த அளவுக்கு இப்போ பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்க உயரக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்த போகிறாரு. இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்குமே முடிவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. தொழிலில் மந்தமான நிலை இருந்தால் அது மாறும், முன்னேற்றமான நிலை வரும். சமூகத்தில் உங்களுக்குன்னு தனி மரியாதையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்க முடியும். இழுபறியாக இருந்த வழக்கு, வேலை இது எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சந்திச்ச மேமோ இந்த இடைநீக்கம் போன்ற சங்கடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சங்கடமான விஷயமே முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றமும் சரி, எதிர்பார்த்த பதவி உயர்வும் சரி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆதரவு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்குது. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயருது. உங்கள் தலைமையோட ஆதரவும் சரி, தொண்டர்களோட பலமும் சரி அதிகரித்து காணப்படுது. தேர்தலில் போட்டிடுறதுக்கு முன்னாடி சிலர்லாம் கூட இருக்கிறவங்ககிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரர்களுக்கு அரசியல் அமோகமான வாய்ப்பு. தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு வரும். பணவரவில் ஏற்பட்ட தடை விலகுது. வர வேண்டிய பண வருமானம் நல்லா கிடைக்கும். சனி பகவான் ஒரே நேரத்தில் 4 வழிகள்லையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை வழங்கிட இருக்கிறார். உங்களை இது வரைக்கும் உதாசீனம் செஞ்சு வந்தவங்க கூட உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய நிலை வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், சேமிப்பும் உயரும். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி வாய்ப்பு உண்டாக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தின் மீது அக்கறை வரும் பாருங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நல்லா படிங்க, நல்ல மதிப்பெண்ணை எடுக்கலாம். அதே போல் இப்போ முழுமையாக படிக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை விட்டுடுங்க. முழுமையாக படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினா நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். சனி பகவானால் இருக்கக்கூடிய பாதிப்பு விலகி உயர்வுகளை நீங்கள் இதனால் பெற முடியும். அடுத்து பாருங்கள், இந்த ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்குமே இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது பாருங்களேன், அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிறப்பான ஒரு பொன்னான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் 6 வரைக்கும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட மனம் தெளிவாக இருக்கும். அறிவாற்றல் வெளிப்பட்டு காணப்படும். இழுபறியாக இருந்த வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. மறைந்த புதன் எப்பயுமே நிறைஞ்ச செல்வத்தை தருவார். இந்த வார்த்தைக்கு ஏற்றது போல தான் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்கள் ஷேர் மார்க்கெட் உயர்வது போல் உங்களோட பொருளாதார நிலையும் உயர்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபார விரிவாக்க பற்றின எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து பணம் இப்போ கை வந்து சேரும். திரும்ப வரவே வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கிற கைவிட்ட பணம் கூட இப்போ கை வந்து சேரும் பாருங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் ஒப்பந்தம் வருது அப்படின்னா சரியாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும். கடன் தொல்லையால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். அதே போல் வங்கியில் கேட்ட பணமும் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட தடை உங்களை விட்டு விலகுதுங்க. இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட செல்வாக்கை உயர்த்த போகிறார். முயற்சிகளையுமே வெற்றியாக்குவார். இது நாள் வரைக்கும் மற்றவங்களோட பார்வைக்கு சாதாரணமாக தெரிஞ்ச நீங்கள் உங்களோட நிலையில் நல்ல ஒரு உயர்வு வரும். இந்த மாதம் முதல் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு வர ஆரம்பிக்க போகுது. குரு பகவானோட பார்வை சுகஸ்தானத்திலையும் சத்ருஜய ஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் கிடைக்குது. இதனால் மனசில் ஒரு நிம்மதி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதுசாக வீடு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற கனவு நனவாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக வாழ்ந்திடக்கூடிய அளவுக்கு எல்லாமே சாதகமாக கிடைக்கும். அதே போல் சிலர்லாம் செலவுகள் வழியே நினச்சது சாதிப்பீங்க. பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை இருக்குது. வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்குது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்குது. உயர்கல்வி பற்றின எண்ணத்தோடு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளுங்க. நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க.
உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடம் விலகும். எடுக்கும் வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து ராசிக்காரங்களுக்குமே நம்ம சேனலில் இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.